பாலாஜி வணக்கம். நயினா நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் இன்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பேசிய அப்பாவை காணும் என்ற அந்த வார்த்தையை மையப்படுத்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அவர் பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றது. அது தொடர்பாக நயினா நாகேந்திரன் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலையும் இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை அநாகரிகமாக்கும் பேச்சுக்கள் தொடர்ந்து அரங்கேறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும், திமுகவின் உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் தாய் குறித்து கருத்து கூறியிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் இருப்பவர்கள் தங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கைகளை விமர்சிக்கலாம், ஆட்சியின் செயல்பாடுகளை கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒருவரின் குடும்பத்தினரை, குறிப்பாக அவர்களின் தாயாரை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வகையிலான தரக்குறைவான கருத்துகள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலாவதியாகி போன அரசியல் இன்றைய தமிழக இளைஞர்களுக்கும் வளரும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இத்தகைய மூன்றாந்தர அரசியல் அல்ல என்று அண்ணாமலை கண்டித்து அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாகூரும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில் அரசியல் விரக்தியின் உச்சத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அவரது தாயாரையும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இழிவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அரசியல் நாகரிகமற்ற முறையில் தரம் தாழ்ந்து பேசுவது இவருக்கு இது முதல் முறை அல்ல, தொடர் வாடிக்கையாகிவிட்டது என்று மாணிக்கம் தாகூர் பேசியிருக்கின்றார். பொதுவெளியில் கவனத்தை பெற பெண்களை இழிவுபடுத்தும் தனது அருவருக்கத்தக்க பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்களிடமும் முதலமைச்சரிடமும் உடனடியாக நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாணிக்கம் தாகூர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு எதிராக எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வலுத்து வருகின்றது. பாலாஜி.